விளைவுகளையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இப்போ ரொம்ப ஞானமாக முதல்ல உங்கள் குடும்பத்தை கட்டி ஜெபம் பண்ணுங்க. அதாவது பாதுகாப்பிற்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. அதாவது ஜெபிக்கிற காரியங்கள் தேவனுக்கு சித்தம் இல்லையா அப்படிங்கிறத கேட்டு ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நமக்குள்ள வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத புரிந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த வெளி தாக்கம் உங்களுக்குள்ளாக கிரியை செய்யாம இருக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, நாம் இப்போ போர்க்களத்தில் இருக்கிற போர் வீரர்கள் பார்ப்போம். ஒரு ராஜா இருக்கிறாருன்னா அவர் அவருக்கான இடத்துல இருப்பார். அவரை சுற்றி நிற்கிற போர் வீரர்கள் யுத்தத்தில் நிற்கிறவங்க. அந்த யுத்தத்தில் நிற்கிறவர்களை தாண்டித்தான் எதிரி ராஜாவை தொட முடியும். அப்போ இன்னைக்கு இன்னொருத்தருக்காக நம்ம செபிக்கும் போது அவரை ராஜாவை, அதாவது அவர்களுக்கு ஒரு சிங்காசனம் கொடுத்து உட்கார வச்சுட்டு அவர்களை சுற்றி நாம என்ன செய்யறோம்னா போர் வீரர்களாய் நின்று